முதலமைச்சர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக முதலமைச்சரை தொடர்பு கொண்டு பிரதமர் மோடி பேசியிருப்பதாக அண்மை தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்று எழுதியிருந்தார். அதில் இந்த புயல் நிவாரணமாக 2000 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தல் செய்யப்பட்டிருந்தது. இந்த சூழலில் முதலமைச்சர் ஸ்டாலினை அவர் தொடர்பு கொண்டு பேசியிருப்பது கவனிக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. வெள்ளச் சேதத்திற்கு இடைக்கால நிவாரணமாக 2000 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று கடிதம் எழுதியிருந்த சூழலில் தற்போது அவரை பிரதமர் நரேந்திர மோடி தொடர்பு கொண்டு வெள்ள சேத விவரங்கள் குறித்து அவர் கேட்டறிந்திருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தமட்டில் கடலூர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 தாலுகாக்கள், விழுப்புரம் மாவட்டங்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்திருக்கின்றன. சென்னையை பொறுத்தளவில் தற்போது சென்னை இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறது. இந்த சூழலில் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, அங்கு இருக்கக்கூடிய மக்களின் நிலை என்ன, என்னென்ன நிவாரணங்கள் தற்போது வரை வழங்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை முதலமைச்சர் ஸ்டாலினை தொலைபேசி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி அழைத்து பேசியிருப்பதாக தற்போதைய தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் தரப்பிலும் இந்த புயல் பாதிப்பு தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் மூலமாக இடைக்கால நிவாரணமாக 2000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று அவர் ஒரு வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருந்தார். இந்த சூழலில்தான் முதலமைச்சர் ஸ்டாலினை பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தமிழகத்தில் பெஞ்சல் புயல் தாக்கத்தின் பாதிப்புகள் உள்ளிட்டவற்றை குறித்து அவர் கேட்டறிந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இதற்கிடையே நேற்று நேரடியாக விழுப்புரத்தில் களத்திற்கு சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்விற்கு சென்று அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கியிருந்தார். அதே போல வெள்ளம் பாதித்த பகுதிகளில் அந்த மீட்பு நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும். அதே போல அந்த மழை நீரை உடனடியாக வடிவதற்கான அந்த பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை முன்வைத்திருந்தார். விக்கிரவாண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று கள ஆய்வு மேற்கொண்டு அங்கிருந்தக்கூடிய அதிகாரிகளிடையே அவர் ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த சூழலில் இன்று முதலமைச்சர் இந்த வெள்ள நிவாரண பணிகள் தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் இன்னும் சற்று நேரத்தில் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருந்த சூழலில் தற்போது இந்த வெள்ள பாதிப்பு குறித்து முதலமைச்சர் ஸ்டாலினுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு இது தொடர்பாக கேட்டறிந்ததாக தற்போதைய தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன.